ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். நம்ம ஓப்பனில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. கிறிஸ்மஸ் அதுவுமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் வாங்கலான்னு ஒரு நம்பிக்கையில் வீடியோ போடுறேன். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து எப்படி ப்ளே பண்ணுறான்னு சொல்லி வரலாம் பார்த்துலாம். எப்படி அடிக்கலான்னு தெரிஞ்ச ஒரு ஐடியா வரும். அடுத்த பேட்டர்ன் எடுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்பாக பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேட்டர்ன் எடுக்கணுமோ அதுலேருந்து அடிக்கலாம்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பவரில் வந்து அடிச்சுட்டு வந்துட்டான். நிறைய நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நிறைய மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கு மட்டும் சின்ன ஒரு டெமோ ஒன்று சொல்கிறேன். ஜாயினில் இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் இந்த நம்ம என்ன பேட்டர்ன் சொல்லிட்டு ஓப்பனுக்கு தெரியாதாலும் ஓவரில் ஒரு சின்னதாக ஒரு ஐடியா ஒன்று பார்த்துட்டு நம்ம வந்து நாளைக்கு கெஸ்ஸிங் போயிடலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 997 சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகேவா, 997 சொல்லி கொடுத்துருந்தேன். அது எதுக்காக நம்ம அன்றைக்கி 997 கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஓவரில் எல்லாத்துக்குமே பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா எப்படி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சால் ஒரு ஐடியா வரும். அடுத்த பேட்டர்ன் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே ஏசி பாருங்கள் 07 அடிச்சிருப்பான். ஏசி 07 அதுக்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 08 சொல்லி முடிச்சிருப்பான். 07க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 08ன்னு முடிச்சிருப்பான். இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 72. இந்த 72க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே 73 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா, இங்கே 07க்கு இங்கே 08ன்னு அடிக்கும்போது இங்கே அது கீழே இருக்க நம்பர் 72 அதுக்கு ஒரு 73 சொல்லி அடிச்சிருப்பான். அப்படியே 3 பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 23. ஓகேவா, 23க்கு இங்கே 22 சொல்லி ஒரு நம்பர் கம்மி பண்ணி அடிக்கும்போது இங்கே 98க்கு ஒரு நம்பரை கம்மி பண்ணால் இங்கே 97 சொல்லி வரணும். நான் வந்து ஏசி 97 வச்சு 997 சொல்லி எனக்கு கொடுத்துருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே 22க்கு இங்கே 23க்கு ஒரு நம்பரை கம்மி பண்ணி 22 அடிக்கும்போது இங்கே 98க்கு ஒரு நம்பரை கம்மி பண்ணி தான் அடிப்பான்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 99 அடித்தான். அன்றைக்கி வந்து 997க்கு 929 அன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தேன், ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 02 வரும் சொல்லியிருந்தேன். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 02 வரும் சொல்லியிருந்தேன். ஆனால் 02க்கு அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 57 சொல்லி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி முடிச்சிருந்தான். அடுத்த நாள் பார்த்தா இங்கே 191 வரும் சொல்லியிருந்தேன். 191க்கு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் அப்படியே பார்த்தீங்கன்னா பவர் பண்ணி அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 669 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே வந்து நம்ம ஏசி வந்து 80 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஜாயினில் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 800 சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் 800க்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அதே நம்பர் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே நம்பர் சேம் நம்பர் அடிச்சுட்டான். அன்றைக்கி 800 அடிச்சிருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து 800க்கு அவன் என்ன பண்ணிட்டான், இது 880 சொல்லி அதே சேம் நம்பர் அடிச்சிருந்தான். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் மிஸ் ஆச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 445 சொல்லி கொடுத்துருந்தேன். அன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 995. நம்ம வந்து கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 445 சொல்லி கொடுத்தேன். ஏபி 44 வரும்னு சொல்லியிருந்தேன். எதுக்காக கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி வந்து 90க்கு இங்கே 95 சொல்லி அடிக்கும்போது சி போர்டு மட்டும் பவர் பண்ண நினச்சேன். 90க்கு 95 சி போர்டு பவர் பண்ணும்போது இங்கே 95க்கு இங்கே ஏ போர்டை பவர் பண்ணி இங்கே ஏசி 45 வரும் சொல்லியிருந்தேன். ஏசி 45 வந்தால் நமக்கு 445 வரும் சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 995 சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் வந்து அன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்து கண்டினியூவாக தொடர்ந்து இப்போ இன்னையோட பார்த்தீங்கன்னா 6ஆவது நாள் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரில் மிஸ் ஆச்சு. என்னன்னா நான் லாஸ்ட்டாக ஓப்பனில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன். இங்கே வந்து 31 சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, எதுக்காக கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிசி பாருங்கள் 00 பிசி 00 கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து 02 ஒரு நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து பார்த்தீங்கன்னா 03. ஓகேவா, 00 02 03 கேப்பில் இந்த 3க்கும் கேப்பில் ஒரே ஒரு நம்பர் தான் குறையும், 01 குறையும். அந்த 01 தான் வந்து இங்கே அடிச்சிருப்பான். ஓகேவா, அப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 01 02 03 அடிச்சிருப்போம். அப்போ இதே சேம் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 29 பிசி 29 பிசி வந்து 30 பிசி ஒரு 32. ஓகேவா, அப்போ 29 30 32 கேப்பில் ஒரு 31 குறையும். அந்த 31 தான் இங்கே வரும் சொல்லியிருந்தேன். ஆனால் 31க்கு அப்படியே ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 31க்கு ஃபுல் பவர் வந்து 86 சொல்லி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரில் வந்து அடிச்சிட்டான். அடுத்த நாள் என்ன சொல்லி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசி வந்து 68 வரும்னு சொல்லியிருந்தேன். பிசி 368 வரும்னு சொல்லியிருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி சேம் பேட்டர்ன் அடிப்பாங்க. இங்கே 69 திருப்பி இங்கே 96 அடிக்கும்போது இங்கே 86 திருப்பி நமக்கு இங்கே 68 வரணும். அப்போ 68 வரும்போது தான் 368 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 68க்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 63 சொல்லி அடிச்சிட்டான். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரில் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணான்னா இங்கே பிசி வந்து 89 வரும்னு சொல்லியிருந்தேன். எதுக்காக 89 பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஏபி வந்து 01 காமனாக வச்சுக்கோங்க. இந்த ஏபி 01 காமனாக வச்சு இங்கே ஏபி 01 இங்கே பிசி 01. ஓகேவா, இந்த ஏபி 01 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு மேலே பாருங்கள் 66 அடிச்சிருப்பான். 2 நாளுக்கு மேலே 66 அடிச்சிருப்பான்.
இந்த பிசி 01க்கு மேலே 2 நாளுக்கு மேலே 65ன்னு அடிச்சிருப்பான். ஓகேவா? இந்த 66லேருந்து ஒரு நம்பரை கம்மி பண்ணி இங்கே 65ன்னு அடிக்கும்போது இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 99 சொல்லியிருக்கு. அப்போ 99க்கு ஒரு நம்பர் வந்து கம்மி பண்ணணும். ஒரு நம்பர் கம்மி பண்ணால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டை கம்மி பண்ணால் இங்கே 98ன்னு வரணும். ஒருவேளை ஏ போர்டை கம்மி பண்ணால் 89 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 89 நல்லாவே இருந்தது. அதில் நம்ம வந்து 89 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பிசி 89க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா 89 சொல்லி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் என்ன சொல்லியிருந்தேன்னா இங்கே வந்து நம்ம கொடுத்த நம்பர் 275 ரிசல்ட் அடிச்சிருந்தா. அன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஜாயினில் ஒரே நம்பர் 720 சொல்லி கொடுத்துருந்தேன். பிசி வந்து பார்த்தீங்கன்னா 20 வரும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக அந்த 9 வச்சு ஒரு பேட்டர்ன் அடிச்சிருந்தேன். என்னென்னா இங்கே 29ல் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 30, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 சொல்லி ஒரு நம்பரை பவர் பண்ணி அடிச்சிட்டான். ஓகேவா? 29க்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 30, அதுக்கு அவன் 80ன்னு அடிச்சிட்டான். இங்கே 69க்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 70, அதுக்கு 2 நம்பருமே பவர் பண்ணி 25 அடிச்சிருந்தான். 70க்கு 2 நம்பரும் பவர் பண்ணால் 25 அடிச்சிருந்தான். அப்போ அதே மாதிரி தான் இங்கே 69, அப்போ 69க்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 70, அந்த 70க்கு தான் அவன் 20 அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். அப்படி 20 வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே நம்பராக 720 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 720க்கு 3 நம்பருமே பவர் பண்ணி அவன் வந்து 275 சொல்லி அடிச்சிருந்தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தா நேற்று வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசி 23 வரும்னு சொல்லியிருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஏபி 68, இந்த 68 திருப்பி நமக்கு இங்கே 86 திருப்பி அடிக்கும்போது 68 திருப்பி 86 அடிக்கும்போது கரெக்டாக அந்த 68க்கு 3 நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 32ன்னு இருக்கும். அப்போ அந்த 32 திருப்பி நமக்கு இங்கே பிசி வந்து 23 வரும்னு சொல்லியிருந்தேன். பிசி வந்து 23 வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ 23 வர மாதிரி இருந்தால் ஒரே நம்பராக 723 வரும்னு சொல்லியிருந்தேன். ஏசி வந்து 73, பிசி வந்து 23, அப்போ 723 வரும் சொல்லியிருந்தேன். ஆனால் 723க்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 173 சொல்லி அவன் ஏசியில் அடிக்க வேண்டிய நம்பர் எடுத்து பிசியில் அடிச்சிட்டான். பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 23க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 73 சொல்லி அடிச்சிட்டான். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாளாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பவர் தான் அடிச்சிட்டு வரான். 31 சொல்லி கொடுத்தா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 86 சொல்லி பவர், இங்கே 68 சொல்லி கொடுத்தேன். ஆனால் 63, இங்கே வந்து பிசி வந்து 89 கொடுத்தேன், ஏசியில் 89, இங்கே பிசி வந்து 20 வரும்னு சொல்லியிருந்தேன். பிசி வந்து 75, இங்கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 23 சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் 73 கொடுக்குற பேட்டர்ன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பவர் அடிச்சுட்டு போயிட்டான். ஓகே, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் கொடுக்க போகிறோம், அதை வந்து பவரில் எடுக்க போகிறோம் எப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 73, அதுவும் தரமான நம்பர் தான். நம்ம எப்பயும் பார்க்குற பேட்டர்ன் தான். ஓகேவா? நம்ம ஒரு வீடியோ ஒன்று போடுறோம், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்ன் பார்த்துட்டாலே போதும் உங்களுக்கு. அடுத்த வாட்டி நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆங்கிளில் போனால் நீங்கள் வேறு ஆங்கிளில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் அடிச்சிருந்தான். நம்ம ஒரு ஆங்கிள் எடுத்தோம். எப்படின்னா என்ன நோட் பண்ணிக்கோங்க, இங்கே 68, அதை திருப்பி நமக்கு இங்கே 86 அடிச்சிருந்தான். ஓகேவா? 68 திருப்பி 86 அடிக்கும் போது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 32. ஓகேவா? அந்த 32 அது திருப்பி தான் நமக்கு 23 வரும் சொல்லியிருந்தேன். அது மட்டும் காரணம் இல்லை, இங்கே 57 அதை திருப்பி நமக்கு இங்கே 75 அடிக்கும்போது அது கீழே இருக்கிற 32 அது திருப்பி தான் 73 வரும் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இந்த ஆங்கிளில் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 73 தரமான நம்பர் தான். ஆனால் அவன் எப்படி அடிச்சிருக்கான் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 86, ஏசி 86 எடுத்து இங்கே பிசியில் 86 அடித்தான். ஓகேவா? ஏசி 86 எடுத்து பிசியில் வந்து 86 சொல்லி அடிச்சிருந்தா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 2 3 நாள் விட்டு பாருங்கள், ஏசி வந்து 73, அதை எடுத்து பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் விட்டு பாருங்கள், பிசி வந்து பார்த்திங்கன்னா 73. நல்ல பேட்டர்ன் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆங்கிள் எடுக்கலாம், ஒரு ஆங்கிள் அடிச்சுட்டு போயிடலாம். பேட்டர்ன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீங்களும் ஆல்ட்ரு பண்ணி ப்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக வின்னிங் வாங்கலாம். மேக்ஸிமம் பவர்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? கொடுக்குற நம்பர் மேக்ஸிமம் பவர்லையும் அடிக்கலாம், அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று போயிடலாம். ஓகேவா? நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் தான் இருக்குது, அது மேக்ஸிமம் பவரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 47 அடிச்சிருப்பான். ஏபி 47. ஓகேவா? 47 திருப்பினா நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 74. ஓகேவா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 விட்டு பாருங்கள் 74 சொல்லி அடிச்சிருப்பான். 47 அதை திருப்பி நமக்கு என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா 74 சொல்லி அடிச்சிட்டான். ஏபிக்கு ஏபி வந்து திருப்பி அடிச்சிட்டான். ஓகேவா? அப்படியே பார்த்தீங்கன்னா அதே மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதே டேட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா பிசி பாருங்கள் 30. ஓகேவா? ஏபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து திருப்பி அடிச்சிட்டான். ஓகேவா? 47 அது திருப்பி 74 சொல்லி அடிச்சிட்டான். அப்படியே பார்த்தீங்கன்னா பிசி பாருங்கள் 30 அடிச்சிருக்கான். 30 அடிச்சுட்டு 4 நாள் விட்டு பாருங்கள் 30 திருப்பி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 0 சொல்லி திருப்பி அடிச்சிட்டான். ஓகேவா? இப்போ ஏபிக்கு ஏபி முடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே நிறுத்துறானோ அங்கே தான் ஆரம்பிக்கிறான். இப்போது பிசி வந்து 30, அந்த 30 திருப்பி நம்ம என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 0 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நிறுத்துறானோ அங்கே தான் ஆரம்பிக்கிறான். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏபி 47 அதை திருப்பி ஏபியில் 74 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? இங்கே பிசி 30 அது திருப்பி நமக்கு பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 0 சொல்லி திருப்பி அடிச்சிட்டான். இப்போ இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 46,
ஏசி 46. அப்போ நீங்கள் 46 ஏசி எடுத்து நமக்கு ஏசியில் திருப்பி அடிக்கணும். ஓகேவா, இதுதான் பேட்டர்ன். ஓகேவா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 நாள் கேப். ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏபி எடுத்து ஏபியில் அடிச்சிட்டான், பிசி எடுத்து பிசி திருப்பி அடிச்சிட்டான். இப்போ ஏசி எடுத்து ஏசியில் அடிக்கணும். ஓகேவா, ஏபி பிசி ஏசி. ஓகேவா, அப்போ ஏசி வந்து நீங்கள் 46ன்னு இருக்குது, அந்த 46 திருப்பி 64 சொல்லி அடிக்கணும். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது. எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு நம்பர் பவர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 46, அதை திருப்பி 64 வரணும். ஏசி வந்து 64 வரணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிக்க வாய்ப்பு இருக்குது. 64க்கு பதில் 69 வரது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஏசி 69 வர வாய்ப்பு இருக்குது. அப்படி 69 வரும்போது பார்த்தீங்கன்னா 699 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி பாருங்கள் 99, ஏசி 99, ஏபி 99. ஓகேவா, ஏசி 99, ஏபி 99. இப்போ ஒரு பிசி 99 ஒன்று குறையுது. அந்த பிசி 99 நாளைக்கு வரது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பிசி 99 நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா 699 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணலாம். ஓகேவா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகும். ஏன்னா இதை மாதிரி தான் அடிச்சுட்டு வரோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சொல்கிறவங்களுக்கு இங்கே நான் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள், 88 அடிச்சிருப்பான். ஏபி 88. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 நாள் விட்டு பாருங்கள். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 89, ஏபி 88, ஏசி ஒரு 89. ஓகேவா, கரெக்டாக கேப் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 நாள் விட்டு. ஓகேவா, அப்போ 7 நாள் விட்டு பிசி 90 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னென்னா 1 2 3 4 5 6 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 90 அடிச்சிட்டான். ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 90 அடிச்சிருப்பான். ஓகேவா, 88 89 90 சொல்லி ஒரு நாள் முன்னாடியே அடிச்சிருப்பான். ஒரு நாள் முன்னாடி அடிப்பான், சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி அடிப்பான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி பாருங்கள் 25, ஏபி 25. ஓகேவா, ஏபி 25 அடிச்சிட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 நாள் விட்டு பாருங்கள். ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 26, ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 26 அடிச்சிருப்போம். ஓகேவா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 27 இங்கே வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 நாள் ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 27 சொல்லி ஒரு நாள் தள்ளி அடித்தான். ஓகேவா, அதை மாதிரி தான் சில நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக அடிக்க வேண்டிய நம்பர் கொஞ்சம் தள்ளி அடிப்பான். அது மாதிரி தான் இப்போ நமக்கு இங்கே ஏசி ஒரு 99. ஓகேவா, ஏசி 99, ஏசி 99 அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி ஒரு 99 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி ஒரு 99 வர வேண்டியது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி 69, பிசி 69, ஒரு ஏபி 69 இந்த மாதம் அடிக்கணும். அப்போ ஏபி 69 ஒரு பெண்டிங் இருக்குது. ஓகேவா, அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 699 சொல்லி வரணும். ஏன்னா இங்கே நான் நோட் பண்ணிக்குவாங்க. இங்கே பிசி 46, அதை எடுத்து ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏபி 46 அடித்தான். ஓகேவா, எப்பயுமே ஒரு நம்பர் நிறுத்தினா அது திருப்பி அதை அடிப்பான். பிசி 46, ஏபி 46. இங்கே பிசி 86, அதை எடுத்து ஏபி 86. இப்போ இங்கே பிசி 69, இங்கே ஏபி 69 இன்றைக்கி வந்திருக்கணும், ஆனால் வரல. அது வந்து நாளைக்கு வரது வாய்ப்பு இருக்குது. ஏபி 69, அந்த ஏபி 69 நாளைக்கு வர மாதிரி இருந்தால் ஒரே நம்பராக 699 சொல்லி ஒரு நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிறேன். ஏன்னா நான் பவர்லையும் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கொடுக்குற நம்பர் மேக்ஸிமம் பவர் தான் அடிக்கிறேன். அதனால் நான் பவர்லையும் நான் ட்ரை பண்ணுறேன். நல்ல பேட்டர்ன். இங்கே 47, ஏபி 47 எடுத்து ஏபியில் வந்து 74 சொல்லி திருப்பி அடிச்சிட்டான். ஓகே, ஏபி எடுத்து ஏபியில் திருப்பிட்டான். இங்கே 30, அதை எடுத்து பிசியில் வந்து திருப்பி 30 வந்து திருப்பி 03 அடிச்சிட்டான். இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 46, அதை திருப்பி நமக்கு வந்து ஏசியில் 64 சொல்லி அடிக்கணும். ஆனால் 64க்கு அவன் ஒரு நம்பர் பவர் பண்ணி 69 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதில் ஏசி வந்து 63 வந்தால் ஒரே நம்பர் 699 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கெஸிங் வரும்போது ஜாயினில் போடுறேன், முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணால் வின்னிங் வந்துருமா ஜி? அப்படிலாம் இல்லை. பேட்டர்ன் டெய்லி பார்க்கலாம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது கற்றுக்க முடியும் உங்களால். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண தெரியுன்னு கேட்டே இருந்தீங்க. அதுக்கு நம்பர் மட்டும் சொல்கிறேன், வாட்ஸ்அப் நம்பர் முடிஞ்சால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, பே பண்ணுற மாதிரி இருக்கும். மந்த்லி 250 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மாதம் 30 நாளுக்கு வீடியோ வருதில்ல ஜாயினில். மொபைல் நம்பர் மட்டும் சொல்கிறேன், டைப் பண்ணிக்கோங்க. 9087 006845. இதான் வாட்ஸ்அப் நம்பர். இதில் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எப்படி நான் வந்து ஜாயின் பண்ண டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஜாயின் பண்ணிட்டால் வின்னிங் 100% வந்துடுமாலாம் கேட்காதீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஐடியா சொல்கிறோம். அந்த ஐடியா வச்சு நீங்கள் வின் பண்ண வாய்ப்பு இருக்கும். நம்ம கொடுக்குற பேட்டர்ன் அடிக்கலாம், மேக்ஸிமம் பவர் அடிக்கலாம், திருப்பி அடிக்கலாம். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் தான் 699. ஓகேவா, 699 ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஜி, பாப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.